நடக்க போற 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கணும் சார். என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் அப்படின்ட்டு பல மாணவர்கள் சொல்றாங்க. ஏன் மாணவர்களை விடுங்க, இப்பெல்லாம் மாணவிகளே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் பசங்க மட்டும்தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணுமா? பொண்ணுங்களும் படிக்கிறாங்க, படிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. ஸோ இந்த வருஷம் 2024 நீங்க இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல எந்த மாதிரி கல்லூரியை நம்ம சூஸ் பண்ணலாம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு எந்த காலேஜ் நல்ல காலேஜ் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு லிஸ்டா இந்த வீடியோவில் சொல்ல போறேன். அதனால இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ நான் உங்க ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இன்னைக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவர்கிரீன் கோர்ஸ் மட்டும் இல்லாம எப்போதுமே வளரக்கூடிய ஒரு கோர்ஸா பார்க்கப்படுது. இந்த ஃபீல்டு வந்து அழியவே அழியாது. அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து எதுக்கு சார் நம்ம படிக்கணும், என்ன சார் அதுல இருக்கு அப்படின்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க 10th முடிச்சிருப்பீங்க. முடிச்சதுக்கப்புறம் நீங்க அதாவது என்ன குரூப் எடுத்து படிக்கலாம்னு கேட்டா எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, பயோமேக்ஸ் எடுத்து படி. பயோமேக்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா நீ டாக்டர் ஆகலாம், இன்ஜினியரிங் ஆகலாம், நீ என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க 10th முடிச்சதுக்கப்புறம். ஆனா இந்த இன்ஜினியரிங்ல என்ன ஃபீல்டு எடுக்கலாம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கும் போது நீங்க வந்து ஐடி ஃபீல்டுக்கும் போய்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதாவது நம்மளுடைய இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்கு, ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி இருக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேயே பல வகையான இண்டஸ்ட்ரி இருக்கு. இன்னைக்கு ஏரோஸ்பேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க நிறையா அதாவது மெக்கானிக்கல் பயங்கர ஒரு பூப்ல வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. பட் ஆனால் நீங்க ஃபர்ஸ்ட் போகையில சேலரி வைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். சரி அதெல்லாம் விடுங்க. இப்போ காலேஜ் லிஸ்ட்டை உங்களுக்கு சொல்றேன், ஒரு நல்ல காலேஜ் லிஸ்ட்டை சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது போன வருஷம் மாணவர்கள் மெக்கானிக்கலே அதிகமாக எடுக்க மாட்டாங்க. ஆனா அப்படியும் மாணவர்கள் அதிகமாக விருப்பப்பட்ட கல்லூரி உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் வைஸ் சொல்றேன். 200 கட் ஆஃப்ல இருந்து 190 வரைக்கும் கட் ஆஃப் மாணவர்கள் போன வருஷம் விரும்பப்பட்டு எடுத்த கல்லூரி ஒரு 3 கல்லூரி தான் தமிழ்நாட்டில். அந்த 3 கல்லூரி எது தெரியுமா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிஇஜி கேம்பஸ், நம்மளுடைய காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. இதுல 195.5க்கு ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. ஓசியில க்ளோஸ் ஆயிருக்குன்னா அப்ப மற்ற கம்யூனிட்டிலாம் இதை விட கம்மியா தான் குறைஞ்சிருக்கும், கம்மியா தான் இருக்கும் கட் ஆஃப். அப்போ ஓசியிலே 195னா பாத்துங்க. அதே போல அடுத்து பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், இதுல வந்து 192க்கு வந்து ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. அதே போல அடுத்து எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய சென்னையில இருக்கு, இதுல 192க்கு ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த 3 காலேஜ் தான் தமிழ்நாட்டில் போன வருஷம் 190க்கு மேல மாணவர்கள் எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து 180ல இருந்து 190 வரைக்கும் வெறும் 5 காலேஜ் மட்டும்தான் அதாவது ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு 180க்கு மேல. அப்படி பார்த்தோம்னா அதன்படி பார்க்கும்போது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அதுல வந்து பாத்தீங்கன்னா 182க்கு ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. அதே போல தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல வந்து மதுரையில இருக்குல்ல, அதுல 187.5க்கு ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருக்குல்ல, அதுல வந்து 186.5க்கு ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. அதே போல அடுத்து பிஎஸ்சி ஐடெக் 2வது கேம்பஸ் நீலாம்பூர்ல இருக்குல்ல, அதுல 185க்கு ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. அதே போல அடுத்து சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில 184க்கு ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. வெறும் 5 காலேஜ் மட்டும்தான் 180ல இருந்து 190க்கு ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. பாத்துக்குங்க அப்ப நிலைமைய. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 170ல இருந்து 180 வரைக்கும், அதாவது அதுலயும் ஒரு 5 காலேஜ் மட்டும்தான் ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. அதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், இதுல 172க்கு ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல வந்து 170.5க்கு ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்ல 171.5க்கு ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில வந்து பாத்தீங்கன்னா ஓசியில 175க்கு ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில 174.8க்கு ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. இப்ப 5 காலேஜ் சொல்லிட்டேன். அடுத்து 160ல இருந்து 170 வரைக்கும் கிட்டத்தட்ட அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு 12 காலேஜ் மட்டும்தான் ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த ஓசியில க்ளோஸ் ஆன சொல்லட்டுமா? இப்ப அதன்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி, இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்லணும்னா 161.5க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜில அதுவுமே 166.5க்கு ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல 161.5க்கு ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோட்ல வந்து 160க்கு ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு.
அதுக்கப்புறம் நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் அதுல வந்து பாத்தீங்கன்னா 162க்கு ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இதுல வந்து பாத்தீங்கன்னா 169க்கு ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல வந்து ஓசியில 169.5க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதே போல ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ்ல 167க்கு ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. லொயாலா ஐகாம்ல வந்து பாத்தீங்கன்னா 168ல ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. வண்ணாரியம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில வந்து பாத்தீங்கன்னா 165.5க்கு ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து வந்து கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இதுல வந்து பாத்தீங்கன்னா 162.5க்கு ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜில வந்து பாத்தீங்கன்னா 165.5க்கு ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து 160ல இருந்து 170 நான் சொல்லிட்டேன். இப்போ அடுத்து நான் சொல்ல போறது 150ல இருந்து 160 வரைக்கும் இருக்கக்கூடிய கட் ஆஃப்ல உள்ள மாணவர்களுக்கு க்ளோஸ் ஆன காலேஜ் இப்ப சொல்றேன். ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இதுல 158க்கு ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல 157.5க்கு ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. சவிதா இன்ஜினியரிங் காலேஜ்ல 152.5க்கு ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ்ல 157.5க்கு ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. அதே போல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி பருகூர்ல 155க்கு ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல 152க்கு ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சியில 151.5க்கு ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜில வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதுரையில இருக்குல்ல அதுல 152க்கு ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல வந்து 150க்கு ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. இப்ப இது வரைக்கும் 150க்கு க்ளோஸ் ஆன காலேஜ் நான் சொல்லியிருக்கேன். அப்ப இதை விட 150க்கு கீழே உள்ளவங்க எல்லாம் நாங்க என்ன சார் பண்றோம்னா அதை நான் சொல்றேன் பாருங்க. அதுக்கு ஒரு 15 காலேஜ் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி பேசுவோம். பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜை நீங்க எடுக்கலாம், நம்ம சென்னையில இருக்கு. அதே போல அடுத்து வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம சென்னையில இருக்கு ரெட் ஹில்ஸ்ல, அதையுமே நீங்க சூஸ் பண்ணலாம். அடுத்து மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் சூப்பரான காலேஜ், இதையுமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இதுவுமே சென்னையில இருக்கு, இதையுமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து நம்ம சென்னையில இருக்கு, இதையுமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பிரின்சஸ் டி வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம சென்னையில இருக்கு, இதையுமே சூஸ் பண்ணிக்கலாம். எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம சென்னையில இருக்கு, இதுவுமே ஒரு நல்ல கல்லூரியா பார்க்கப்படுது. அடுத்து தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வேலூர்ல இருக்கு, இதையுமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் வந்து நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருக்கு, இதையுமே சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தர்மபுரி, இதுவுமே நம்மளுடைய தர்மபுரியில ஒரு கவர்மெண்ட் காலேஜ், இதையுமே சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலத்துல இருக்கு, இதுவுமே நல்ல கல்லூரி, சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருக்கு, இதையுமே சூஸ் பண்ணலாம். அடுத்து சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய எங்க இருக்கு திருச்சியில இருக்கு, இதையுமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மெஃப்கோ சிலிக்கிங் இன்ஜினியரிங் காலேஜ் விருதுநகர்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு கல்லூரி, இதுலையுமே நீங்க மெக்கானிக்கல் சூஸ் பண்ணலாம். அடுத்து நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டியில இருக்கு, இதையுமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜில நீங்க மெக்கானிக்கல் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பல்வேறு வகையான கல்லூரிகளை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது என்ன சார் ஓசின்னு சொல்றீங்க? ஏன் சார் ஓசின்னு சொல்றீங்கன்னா, ஒரு கல்லூரியில கவுன்சிலிங் நடக்கும் போது ஓசியில வந்து சீட்டு முடிந்த பிறகுதான் அடுத்தடுத்த கம்யூனிட்டியில சீட்டு குறைய ஆரம்பிக்கும். அப்ப ஓசிலேயே இந்த நிலைமைனா அப்ப மற்ற கம்யூனிட்டிக்கு என்ன நிலைமை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அப்ப மாணவர்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க கண்டிப்பா சூஸ் பண்ணலாம், ஃபியூச்சர் சூப்பரா இருக்கு. இதுக்கு மட்டும் இல்லாம கவுன்சிலிங் நடக்கும்போது இன்னும் நிறைய காலேஜ் நான் உங்களுக்கு சொல்ல பார்ப்பேன். இதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல கல்லூரியா பார்க்கப்படுது, மாணவர்கள் அதிகமா விருப்பப்பட்டு எடுத்த கல்லூரியா தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா நோட் பண்ணிக்கங்க. மெக்கானிக்கல் எடுக்கிறவங்க எப்பவுமே கெத்து, நீங்க வேலையை காட்டலாம். காலேஜ்ல போய் நீங்க ஜாலியா இருக்கிறதுக்காக சொல்ல, எப்பவுமே பசங்க மட்டும்தான் மெக்கானிக்கல் எடுப்பாங்கன்னு இல்லை, பொண்ணுங்களும் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க ஒரு நல்ல வேலையில நீங்க போய் உட்காரலாம். நம்ம பொறுமையா சம்பாதிப்போம், கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிப்போம். ஃபர்ஸ்ட் சேலரின்னு கிடையாது, நீங்க எங்க இன்னைக்கு ஃபீல்டு அதுதான் வளர்ந்து வருது. எல்லா ஃபீல்ட்லயும் ஏஐ இருக்கு, வளரும். மெக்கானிக்கலும் ஒரு நாள் மாணவர்கள் ஒரு காலத்துலலாம் சீட்டே கிடைக்காம இருந்த காலம்லாம் இருந்துச்சு, அதே போல ஒரு காலம் உருவாகும். நன்றி, தேங்க்யூ, பாய்.